السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது அன்பும் அருளும் மக்கத்தில் பூத்து மதீனாவில் மலர்ந்து அறியாமைக்கான மக்களிடத்திலே தீனை சேர்த்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாருடைய வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தபீஈன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக அவையிலே அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என்னின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் நாட்டத்தாரின் அவையிலே ஒன்று கூட்டினானோ அதே போன்றே நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் இருக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தருள் புரிவானாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே பலவிதமான படைப்பினங்களை படைத்து அதிலும் ஒரு சிறந்த படைப்பாக ஒரு சிறந்த வர்க்கமாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தினரை படைத்திருக்கிறான். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்தினரை இவ்வளவு சிறப்பிற்குரியவர்களாக படைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனித சமுதாயத்தினருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பகுத்தாற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். வேறொரு எந்த படைப்பினருக்கும் பகுத்தாற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கவில்லை. அந்த பகுத்தாற்றலை வைத்து அவன் எது சரியானது, எது தவறு, எது மார்க்கத்திலே இருக்கிறது, எது மார்க்கத்திலே இல்லை, எது அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன சஹீஹான ஹதீஸ், எது லைஃபான ஹதீஸ், எது மௌதுஆன ஹதீஸ் என்று அந்த பகுத்தறிவை சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எமக்காக வேண்டி அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள்: நான் உங்களிடத்திலே இரண்டு விஷயத்தை விட்டு செல்கிறேன். அந்த இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் வரை வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம். அந்த அல்லாஹ்வினுடைய வேதத்தை நாம் கற்று அதில் இருக்கும்படி நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் வழி தவற மாட்டோம். மற்றொன்று சுன்னah, அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிமுறை. அந்த இரண்டையும் பின்பற்றும் வரை நாம் வழி தவற மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் இரண்டு விஷயத்தை பின்பற்றும் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வேதமான குர்ஆனையும் அவர்களுடைய சுன்னாவையும் என்று சொன்னார்கள். வேற எந்த இமாம்களினுடைய வழிமுறையையும் சொல்லவில்லை, வேற எந்த இமாம்களினுடைய வாழ்க்கையையும் சொல்லவில்லை. அல்லாஹ்வினுடைய வேதம், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னah, இந்த இரண்டையும் பின்பற்றினாலே நாம் வழி தவற மாட்டோம். எது மார்க்கத்திலே இருக்கிறது என்று நாம் விலகிக் கொள்வோம், எது மார்க்கத்திலே உருண்டப்பட்ட செய்தி என்று நாம் விலகிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகமான அல் குர்ஆனிலே கூறுகிறார்: அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும். இன்றைய தினம் உங்களுக்காக வேண்டிய உங்களுடைய மார்க்க
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 வருஷத்திற்கு முன்பாகவே சொல்கிறார், உங்களுக்காக வேண்டி உங்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய புத்தகத்திலே 1400 வருஷத்திற்கு முன்பாக பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு எதெல்லாம் செய்து இதெல்லாம் மார்க்கத்திலே இருக்கிறது என்று சொல்லி மக்களை நம்ப வைத்து மக்களை ஏமாற்றி மக்களின் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு இமாம் சொல்வார்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்காக வேண்டி மார்க்கத்திலே இல்லாத ஒரு புதிய செயலை உருவாக்கி அதன் மூலம் அல்லாஹ்வை நெருங்கினாலும் அது பித்அத் தான் என்று ஒரு மார்க்க அறிஞர் கூறுவார்கள். பித்அத் என்று சொன்னால் 2 வகைப்படும். பித்அத்திற்கு மொழி ரீதியான அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு விஷயத்தை செய்வது, முந்தைய எந்த உதாரணமும் இல்லாமல் ஒரு விஷயத்தை தானாக செய்வதற்கு பித்அத்திற்கு லுகத்திலே மொழி ரீதியான அர்த்தம், இஸ்திலாஹிலே வழக்க வழக்கத்திலே மார்க்க சட்டத்திலே என்ன அர்த்தம் என்று சொன்னால் அஹதத இபாதுன் கௌலுன் அவ் ஃபஅலுன் அவ் அகீதத்துன், ஒரு செயல், ஒரு அங்கீகாரம், ஒரு செயல், ஒரு சொல், ஒரு இபாதத், ஒரு கொள்கை என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்திலே மார்க்கமா ஆக்காத ஒன்றை செய்வதுதான் பித்அத் என்று இஸ்திலாஹிலே அதனுடைய அர்த்தம். அந்த பித்அத் என்பது 2 வகைப்படும். ஒன்று பித்அத்துல் ஹஸனா, நல்ல பித்அத், மற்றொன்று பித்அத் ஸய்யா, கெட்ட பித்அத். அப்படி என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், நல்ல பித்அத்துக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தராவீஹை எடுத்துக்கொள்ளலாம். நாம் நம்மளுடைய ரமலானிலே ஒரு மாத காலம் தொழுது வருகிறோமே, அது நல்ல பித்அத். தராவீஹ் என்பது அல்லாஹ்வினுடைய தூதர் ஜமாஅத்தாகவே நடத்தவில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் அது ஜமாஅத்தாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் இரவு தொழுகை தொழுவார்கள், தனியாக தொழுது கொண்டிருப்பார்கள். பின்னால் மக்கள் தானாக வந்து அது ஒரு ஜமாஅத்தாக ஆகிவிடும். 3 நாட்கள் அதே போன்று அல்லாஹ்வினுடைய தூதர் தொழுகை நடத்துவார்கள் ஜமாஅத்தாக. பிறகு அல்லாஹ்வினுடைய தூதர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க, நம்முடைய உம்மத்தினருக்கு அது கடமையாக்கப்பட்டுருமோ, நம்முடைய உம்மத்தினருக்கு அது கடமையாக்கப்பட்டுமோ என்று பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையை ஜமாஅத்தாக எங்கே நடத்தல 3 நாட்களுக்கு மேல. அப்ப என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல அப்ப என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு இதற்கு பிறகு வஹி இறக்கப்படாது, ரசூலுல்லாஹ் மரணிச்சிட்டாங்க, இதற்கு பிறகு வஹி இறக்கப்படாது என்பதன் காரணமாக மக்களை தொழுகைக்கு பழக்கப்படுத்துவதன் காரணமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஜமாஅத்தாக தராவீஹை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இன்றைக்கு எல்லா ஊரிலும் ஜமாஅத் நடக்கப்படுகிறது. இது என்பது பித்அத், தராவீஹ் என்பது ஒரு நல்ல பித்அத், இதன் மூலமா நன்மை கிடைக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டாத ஒரு விஷயம். அவன் தொழுகைக்கு பிறகு துஆ செய்யணும், துஆ செய்யலாமா கூடாதா? ஏன் செய்யக்கூடாது? செய்யலாமா? ஏன் செஞ்சது அப்படியே நம்ம செய்யணும். அது துஆ என்பது ஒரு பித்அத், பித்அத்துல் ஹஸனா, ஒரு நல்ல பித்அத். நாம் தொழுகையை தொழுகிறோம், அதன் மூலமா வசீலா செய்கிறோம். யா அல்லாஹ், நான் இந்த தொழுகையை உனக்காக வேண்டி தொழுதுட்டேன், இதன் மூலமா என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள் என்று ஒரு வசீலா செய்கிறோம். ஆனால் இதுவும் ஒரு பித்அத், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி காட்டி தராத ஒரு வழிமுறை. கெட்ட பித்அத் என்று சொன்னால், பித்அத் ஸய்யா என்று சொன்னால் கூட்டு துஆவை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்மளுடைய ஊர்களில் எல்லாம் கூட்டு துஆ செய்வாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கும் அதை செய்யறது கிடையாது. நம்ம யாராச்சும் ஒரு வீடியோல கூட்டு துஆ கூடாது என்று ஒரு வீடியோ போட்டாங்கன்னு சொன்னா கமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் நஃபீலான தொழுகையில கூட்டு துஆ கேட்டிருக்காங்க, அதுக்கு ஹதீஸ் எடுத்து போடுவாங்க. ஏங்க நீங்களே போடுறீங்க, நஃபீலான தொழுகையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டு துஆ செஞ்சிருக்காங்கனே, அப்படியே ஃபர்தான தொழுகைக்கு பின்னாடி நீங்க கூட்டு துஆ செய்றீங்க. இந்த கூட்டு துஆ என்பது ஒரு வழிகேடு தான், தொப்பி அணிவது ஒரு வழிகேடு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொப்பி அணிந்ததே கிடையாது. கலன்ஸ்வா என்று சொன்னால் இருந்தாலும் மதரசாவினுடைய ரூல்ஸின் காரணமா தொப்பி போடுவது நம்ம கட்டாயம். ஆனா ரசூலுல்லாஹ் தொப்பி அணிந்தது கிடையாது. கலன்ஸ்வா என்று சொன்னால் ஒரு துணியினுடைய பெயர். அந்த காலத்துல துணிக்கு கலன்ஸ்வா என்று சொல்வார்கள், ஒரு துணி. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அணிந்திருக்கிறார்கள், தொப்பி அணிந்தது கிடையாது. ஆனால் இதை அணிவது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதை அணிந்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள், அதுதான் தவறு.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி பிதஅத் என்று சொன்னால் நல்ல பிதஅத்தும் இருக்கிறது, கெட்ட பிதஅத்தும் இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புத்தகமான குர்ஆனிலே சொல்கிறார், வமா அதாகுமுர் ரசூலு ஃபഖுதுஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை ஏவியிருக்கிறார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹா ஃபன்தஹு, உங்களுக்கு எதை விட்டு எல்லாம் அவர் தடுத்திருக்கிறாரோ அதை எல்லாம் விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு எதையெல்லாம் தவிர்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே பேசுகிறார். நண்பார்ந்தவர்களே, பிதஅத் என்பது இன்றைக்கு நம்மளுடைய ஊர்களில் அதிகமாக பரவிவிட்டது. எதற்கெல்லாம் பிதஅத் செய்கிறார்கள்? எல்லா விஷயத்திற்கும் பிதஅத். ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு திருமணத்திலும் பிதஅத் இல்லாமல் திருமணம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி திருமணம் நடத்தி வைத்தார்கள், தன்னுடைய தோழர்களுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைத்தார்கள். இன்றைக்கு எப்படி திருமணம் நடக்கிறது? ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போய் பொண்ணுக்கு பூ வச்சுட்டு வரணும். இது வழக்கமாயிருச்சு. நபிலாலே ஊர்ல இருக்குல்ல, உனக்கு பார்த்துறாங்களா பொண்ணு, எந்த பொண்ணு தெரியாம எப்படி பார்த்துருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எதை எமக்கு காட்டி தந்திருக்கிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். திருமணத்திலும் வழியே எல்லா விஷயத்திலும் இன்றைக்கு இந்த சமுதாயம் பிதஅத்தை நுழைத்து விட்டார்கள். என்பார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், குல்லு பிதஅத்தின் ضلاலா வ இன்னஹா ரஅன்னாஸ ஹஸனா. மக்கள் அதை நல்லதாக கருதினாலும் சரி, மக்கள் நல்லதாக கருதினாலும் சரி, அது தப்பு என்று சொன்னால் அனைத்து விஷயம் புதுமை அனைத்தும் வடிகேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். மௌலூத் ஓதுவது நல்லது என்று சொல்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை போல்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு காட்டி தராத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்காவது புகழ விரும்பியிருக்கிறாரா? பிறர் புகழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் என்றைக்காவது விரும்பியிருக்கிறாரா? ஆனால் இன்றைக்கு முஹர்ரமினுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மௌலூத் ஓதுகிறோம் என்று சொல்லி புதிதாக ஒன்றை உருவாக்கி ஒவ்வொருடைய பள்ளிவாசலிலும் ஓதி கொண்டிருக்கிறார்களே. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இன்றைக்கு பார்க்கலாம், நம்முடைய ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு தர்கா இருக்கும். இதெல்லாம் யாருக்கு கற்றுத்தந்த வழி? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. இத்தகத குபூருல் அன்பியாஇஹிம் மசாஜிதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களையும் நஸரானிகளையும் சபிப்பானாக. என்ன காரணம்? அவர்கள் தன்னுடைய நபிமார்களுடைய கபறுகளை பள்ளிவாசலாக வணங்கும் இடமாக ஆக்கிக் கொண்டார்கள். அதன் காரணமாக அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம், குழந்தை பிறக்கவில்லையா, தர்காவுக்கு போ. உனக்கு நோய் தீரணுமா, தர்காவுக்கு போ. உனக்கு நோயா, ஆயத்து கட்டு கரியாயிடும். இந்த கல் இருக்கா, ஒரு கபர் இருக்கும், அதுல போய் நீ சஜிதா செய்யும், உன்னுடைய நோயெல்லாம் சரியாயிடும் என்றெல்லாம் இன்றைக்கு ஊர்களில் இருக்கக்கூடிய இமாம்களை வழிகாட்டுகிறார்கள். காரணம் என்ன? அவருக்கு தப்பென்று தெரியும். அதே அவர் தப்பென்று சொன்னால் அவருக்கு அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய காசு அவருக்கு கிடைக்காம போயிடும். இது தப்பென்று சொன்னால் அவர் செய்யாம இருக்கணும். இது அவர் செய்யாம இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அவருக்கு கிடைக்காது. அதன் காரணமாக இமாம்களே அதை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, புது வீடு கட்டினா பாதுகாக்கணும், புது வீடு கட்டினா 4 பிள்ளைக்கு பாக்கு சொல்லணும். இதெல்லாம் யாரு கட்ட வழி? மாசத்திற்கு மாசம் கந்தூரி வைக்கிறாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே செல்லும் போது, அல்லாஹ் நான் கந்தூரி வச்சேன், எங்க வீட்டுக்கு திறந்தா பாக்கு சொன்னேன், அதான் சொன்னேன், அல்லாஹ் நான் இவ்வளவு நன்மை செஞ்சேன், இது எனக்கு நன்மை இல்லை என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே கேட்கும்போது அல்லாஹ் சொன்னான், அடியானே, நீனா ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டு என்னுடைய தூதர் கற்றுத்தராத வழிமுறையை நீ செய்தால் உனக்கு எவ்வாறு நன்மையை தர முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டார். அந்த அடியானினுடைய விலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் நாம் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார்களோ, யார் நம்முடைய மார்க்கத்திலே புதுமையான ஒன்றை உருவாக்குகிறார்களோ அது நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய கல்வியினுடைய குறைபாடு எந்த நிலையில் இருக்கிறது? ஒரு செய்தி அறிவிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய அறிவிப்பாளர் யார்? ரவாஹு ஃபேஸ்புக் எழுதணும், ரவாஹு இன்ஸ்டா எழுதணும். இன்றைக்கு அந்த அளவு தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. கல்வியினுடைய நிலைமை யாரை பொறுத்தவரை அறிவிப்பாளர், நம்முடைய அறிவிப்பாளர் எல்லாம் ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாவும் தான் நம்முடைய இன்றைக்கு அறிவிப்பாளர். இன்றைக்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால் சிலர் சொல்வார்கள், மாசத்தை என்ன செய்யுங்க,
ரமலானுடைய மாசத்தை வெறும் மாசம் ரமலான் என்று சொல்லாதீங்க, ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஷஹ்ரு ரமலான் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லி இருக்கிறார் என்று ஒரு ஹதீஸ் வரும். அதை சொல்லுவார்கள், இது மௌதுஆன ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். இன்னும் சிலர் சொல்வார்கள், ரமலானுடைய முதல் 10 தௌபாவிற்காக வேண்டி, இரண்டாவது 10 அல்லாஹ்வுடைய அருளிற்காக வேண்டி, மூணாவது 10 அல்லாஹ்விடத்திலே முழுமையாக இருந்து அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய சஜிதாவிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா தேடுவதற்காக வேண்டி சொல்வார்கள். அந்த ஹதீஸ் பலவீனத்திலும் பலவீனமான ஹதீஸ். இதையெல்லாம் இம்மான் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? முஸ்தலஹ் ஹதீஸ் படிக்க வேண்டுமா? நாம் மார்க்கத்தை கற்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. மார்க்கத்தை கற்று எது அதிலே சரி, எது அதிலே தவறு என்று நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்திலே எது சரியோ அதை எடுத்து நடக்கும்படியும், எது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடுத்திருக்கிறார்களோ அதையெல்லாம் விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிய புரிவான கூறி என்னுடைய ஒரே முடித்துக் கொள்கிறேன். ஆதா இல்மு இன்தல்லாஹி வ